அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் எடுத்த உடனே டைட்டில் மேட்டருக்கு போயிடலாம் அப்படின்னு பாக்குறேன். அதனை பல்லவன் படகு போக்குவரத்து கழகம்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நமது அண்ணன் கே நேரு அவர்களும் சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களும் ஏதோ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நிருபர்கள்லாம் கேக்குறாங்க, என்ன சார் சென்னை மாநகராட்சியில போட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களாமே அப்படின்னும் போது, இப்படி கேட்டா அப்படி சொல்லுவீங்க, அப்படி கேட்டா இப்படி சொல்லுவீங்கன்னு வெள்ளந்தியா சொல்லிட்டு அமைச்சர் போயிட்டாருங்க. அதாவது சென்னை மாநகராட்சியில இந்த மழைக்காலத்துல இந்த வெள்ளம் இதையெல்லாம் சமாளிப்பதற்கு தயாராக இந்த படகு வாங்கி வச்சிருக்கிறதா செய்தி. இதைத்தான் ஒரு சில பேர் ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. அதாவது அந்த 360 டிகிரில யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படகு அப்படின்றது இன்னைக்கு 2-3 படகா இருக்கிறது. நாளைக்கு எப்படியெல்லாம் இது வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன், ஒரு கற்பனையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு ஆய்வறிக்கை, அது குழு சமர்ப்பித்த அறிக்கை, அந்த குழுல நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் பல்லவன் பேர் வச்சோம்னா, ஒரு காலத்துல சென்னையில ஓடிட்டு இருந்த பஸ் எல்லாம் பல்லவன் தான் சொல்லுவாங்க, பல்லவன் போக்குவரத்து கழகம்னு. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு ஒரு தலைவர் பேர் வச்சிருந்தாங்க. பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகம், தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம், இந்த மாதிரி. அதுல ஏதோ சில குழப்பங்கள்லாம் வந்ததுனால ஒட்டுக்கா பேரை எல்லாம் நீக்கிட்டு வெறும் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சரி, பஸ்ல தானே குழப்பம் வந்தது, இந்த படகுல அந்த குழப்பம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால வர பிகினிங் இது பல்லவன் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஒவ்வொருத்தருடைய இஷ்டம். அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. முதல்ல இந்த வெள்ளத்தை சமாளிப்பதற்கு படகு தேவையா அப்படின்னு, இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஓடம் அப்படின்னு பழசு பாட்டு ஒண்ணு இருக்கு, அது பேக்ரவுண்ட்ல வரும், கேட்டுக்காங்க. அதுல இன்னொரு வார்த்தையும் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, அதையும் நீங்க கவனிக்கணும். இப்போ இந்த படகு அப்படின்றது வழக்கமா இந்த ஆத்தங்கரையில இல்ல பீச்சாங்கரையில தாங்க வைப்பாங்க. ஆனா நாம புதுமையா இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ரோட்டோரத்துல படகை நிறுத்தி வைக்கணும். உதாரணமா சென்னை மாநகராட்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சோழிங்கநல்லூர்ல, காஞ்சிபுரத்துல இப்படிலாம் நிறுத்தி வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் அந்த கார் ரேஸ் ஓடிச்சுல்ல சென்னை ரோட்ல, அப்போ அப்படியே உன்னிப்பாக பார்த்தார்கள். இந்த ரோட்லயே ரேஸ் நடக்குதா அப்படின்னு. அப்போ நம்ம ரோட்டோரத்துல போட் ஹவுஸ் வைக்கும் போது, என்னது இது தண்ணியே இல்லை ஆனா இவங்க போட் ஹவுஸ் வச்சுக்கிறாங்க, புதுசா ஏதோ பண்ணிக்கிறாங்க போல இருக்குது, உலகத்திலேயே இதுதான் முதன்முறையாக பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இங்க பார்ப்பாங்க. நிறைய முதலீடுகள் வரும். அதுக்கப்புறம் அந்த போட் ரேஸ் இங்க ரோட்ல எப்படி நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயம். சரி, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த படகை தயார் நிலையில் வைத்திருப்பது வெள்ளத்தை சமாளிப்பதற்காக, இதை நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த 360 டிகிரியில பார்க்காம, பகுத்தறிவை உபயோகிக்காம, இந்த 4500 கோடி ப்ராஜெக்ட், 5000 கோடி ப்ராஜெக்ட், சிங்கார சென்னை ப்ராஜெக்ட், அதெல்லாம் என்ன ஆச்சு? போன வருஷமே 80% 90% அப்படின்லாம் சொன்னாங்களே, இந்த வருஷம் அது இன்னுமா முடியல அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க. பாருங்க, அந்த 4500 ப்ராஜெக்டா இல்ல சிங்கார சென்னை ப்ராஜெக்டா, அதெல்லாம் போன மழைக்கு, இது இந்த மழைக்கு. ஏன்னா அது வேற இது வேறையான்னு கேக்குறீங்க. ஏன் போன வருஷம் தீபாவளிக்கு போனஸ் வாங்கினீங்கல்ல, அப்ப இந்த வருஷம் தீபாவளிக்கும் ஏன் போனஸ் கேக்குறீங்க? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மழைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் போட்டுக்கினே இருக்கணும். இந்த வருஷம் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை. இந்த மாதிரி வருமுன் காப்பது அப்படின்றத பாராட்டாம எது எல்லாரும் கேலி பண்ணி நிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மழை வெள்ளம் எதனாலங்க வருது? பருவமழை அப்படின்லாம் சொல்லாதீங்க, இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்குது. அதாவது நம்ம டோலர்கள் இருக்காங்க பாருங்க, கூட்டணியிலே இருந்துனாலும் இங்க தமிழகம் முன்னேறக்கூடாதுன்னு ஏதோ சதி பண்ற மாதிரி தெரியுதுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அமைச்சர்கள் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இந்த சாம்சங் தொழிற்சாலையில அந்த வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு. ஆனா டோலர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க சங்கம் அமைத்தே தீர வேண்டும், அது இல்லாம வேற ஒண்ணுமே கிடையாது, நீங்க சம்பளத்தை அதிகரிச்சு கொடுத்தாலும் சரி, இவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினாலும் சரி, தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் அப்படின்னு மும்முரமா இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பாக்குற மற்ற கம்பெனிகள், பாவம் நம்ம சிஎம் வேற அமெரிக்காலாம் போயிட்டு இதுக்கு முன்னாடி துபாய் போனாரு, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இங்க கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. போதா குறைக்கு இந்த ஃபார்முலா ரேஸ் வேற இங்க நடத்தினாங்க. அதை பார்த்துட்டு வேற ஏராளமான கம்பெனிகள், ரோட்லயே ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துறாங்கன்னா அது எப்பேற்பட்ட சிட்டியா இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்றதுக்கு காத்து நிற்கிறாங்க. இந்த சாம்சங் பிரச்சனையில எல்லாரையும் துரத்தி வச்சிருவாங்க போல இருக்குது டோலர்கள்.
இதுக்கு பின்னாடி சீனர்கள் இது சதி இருக்குமா, இதையும் வந்து ஒரு குழு போட்டு ஆராயணும். ஏன்னா இங்க வந்து கம்பெனியை மூடியாச்சுன்னா வேற வழி இல்லை, சாம்சங் வந்து சீனாவுக்கு தான் போய் ஆகணும். அதே மாதிரி தாங்க இந்த வெள்ளம் அப்படின்றதுக்கு பின்னாடி சீனாவின் சதி இருக்கிறதோ அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. இதுக்கு எந்த குழு போட்டு ஆராய்ச்சி பண்றதுன்னு தெரியல. அதனால நானே ஒன் மேன் கமிஷனா இறங்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சைனா தான் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ், இந்த எமிஷனை வந்து ரொம்ப அதிகமா பண்ணின்னு இருக்குதுங்க. பர் கேபிட்டா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்க ஜனத்தொகைக்கு அது கம்மி தான். ஆனா ஏராளமா. சார் இதுக்கும் நமக்கு என்ன சார் சம்மந்தம்? சைனா அங்க கேஸ் எமிட் பண்ணா நமக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். ஏங்க பஞ்சாப்ல, ஹரியானால அங்கெல்லாம் வந்து வயல்ல அந்த அறுவடை பண்ண போன மிச்சத்த அவங்க வந்து கொளுத்தி விட்டாங்கன்னா, டெல்லியில காற்று மாசுபடுகின்றது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த ஸ்டெபிள் பர்னிங் அப்படின்றது சின்ன ஸ்கேல்ல. ஆனா சீனாவோட பர்னிங் பெரிய ஸ்கேல்ல. அதனால தான் வந்து இங்க இந்த பருவம் தவறி பெய்கின்ற மழை, இல்லன்னா வந்து அளவுக்கு அதிகமாக பெய்கின்ற மழை இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இதுல வேற பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல வந்து அப்படியே மழை கொட்டோ கொட்டுன்னு பெய்ய போகுதுன்னு ஒவ்வொரு சேனல்ல யார் யாரோ வந்து சொல்லிட்டு போனாங்க. இது மாறு வேஷத்துல வந்து மே மாசம் மாதிரி இருக்குதுங்க. அப்படி போட்டு வெயில் தான் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சோ எதுவா இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் குளோபல் வார்மிங். அதுக்கு உலக நாடுகள் எல்லாம் பொறுப்பு. சோ அப்போ இந்த வெப்ப சலனமா இல்ல வெப்பமடைதல், புவி வெப்பமடைதல். இதை தடுப்பதற்கு உலக நாடுகள் அளவுல ஒரு கொள்கை உருவாக்க வேண்டும். அது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் ப்ராஜெக்ட் போட்டாலும், சிங்கார சென்னை ப்ராஜெக்ட் போட்டாலும் சமாளிக்க முடியாது. ஏன்னா இது வெளிநாட்டு சதி. உலக நாடுகள் எல்லாம் ஒத்துக்கினா மட்டும்தான் நாம இங்க தப்பிக்க முடியும். சோ நீங்க வந்து இந்த கால்வாய் சரியா தூர்வாரல, இல்ல கால்வாயை சரியா அமைக்கல அப்படின்லாம் குறை சொல்லாதீங்க. எல்லா நாடுகளையும் திருந்த சொல்லுங்க. அப்ப மட்டும்தான் இங்க வந்து வெள்ளம் நிக்கும். பட் வெள்ளம் வரும்போது அதுலேருந்து நாம காப்பாற்றப்பட வேண்டும் இல்லையா? அதுக்காகத்தான். இந்த 2, 3 போட்டு அப்படின்றதெல்லாம் பத்தாது. சோ நம்ம ப்ராஜெக்ட்ல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த சென்னை மாநகராட்சியில மட்டும் 200 வார்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒவ்வொரு வார்டுக்கும் குறைந்தபட்சம் 2 போட்டு வேணும். ஒவ்வொரு போட்டுக்கும் அந்த துடுப்பு போடுறதுக்கு 2 பேரு. அதுக்கப்புறம் தள்ளுறதுக்கு 5 பேர். தள்ளுறதுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கிறீங்களா? இந்த போட்ல பாத்தீங்கன்னா சக்கரம் ஃபிட் பண்ணிருந்தாங்க. எதுக்காகன்னா, இப்போ 1 அடி தண்ணி அப்படின்னா போட்டு போவாதுங்க. அது இந்த ஓரத்துல 1 அடி இருக்கும். உள்ள 2 அடி, 3 அடி இருக்கும். அப்ப என்ன பண்றது? சக்கரம் இருந்ததுன்னா, இந்த 5 பேர் தள்ளுறாங்கல்ல. ஆமா. அவங்க அப்படியே தள்ளிக்கினே வருவாங்க. அந்த 2 அடி தண்ணி வந்த உடனே போட் அப்படியே மேல எழுந்துக்கும். இப்ப தள்ளுறவங்க போட்ல ஏறி உட்காந்துப்பாங்க. 2 பேர் துடுப்பு போடுவாங்க. அது மட்டும் இல்ல. நீங்க வந்து அந்த தண்ணீல சூழ்ந்த மக்கள், அவங்கள காப்பாத்தி கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவங்க வெள்ளத்துல, குளிர்ல ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அப்போ தண்ணி கரைக்கு வந்த பிறகு, அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கோ, இல்ல வேற எங்கேயாவது போறதுக்கோ நடந்து போணும். டயர்டா இருக்கும்போது நடக்க முடியுமா? வேற ஏதாவது பாத்திரம், பண்டம், இல்ல வந்து சர்டிபிகேட்டு, முக்கியமான தஸ்தாவேஜுகள், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுன்னு ஏதாவது கையில பை வச்சிருப்பாங்க. அத சுமந்துன்னு நடக்க முடியாது. இதே சக்கரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரோட்லயும் போட்ட தள்ளிக்கினே போலாம். சில காரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே போட் மாரி போகுது அப்படின்னுவாங்க. ஆனா, இங்க போட்டே கார் மாரி போப்போது. நல்ல ஐடியா இல்ல இது. அதுக்கப்புறம் இந்த போட் ஹவுஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வழக்கமா ஆத்தங்கரையில, பீச்சாங்கரையில தாங்க இருக்கும். ஆனா, நாம என்ன பண்ண போறோம் தடவையா இந்த ப்ராஜெக்ட்ல, ரோட் ஹவுஸ் அப்படின்னு போட்ட கொண்டு போய் நிறுத்த போறோம். இதெல்லாம் வெள்ளைக்காரங்க அப்படியே அந்த ஃபார்முலா ரேஸ பார்த்த மாரி பார்ப்பாங்க. ஏய் என்னது தண்ணியே இல்ல. இவங்க இங்க கொண்டாந்து போட்ட நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இன்னும் புதுசு புதுசா பண்றாங்கயா இந்த இடத்துல. அதனால நாம போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரளால போட் ரேஸ் நடக்குது. அதுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்துலாம் நெறைய பேர் வராங்கன்னு சொல்லின்னு இருக்கிறாங்கல்ல. நீங்க என்ன நடத்துறது? நாங்க ரோட்லயே போட் ரேஸ் நடத்துறோம் பாருங்க. ஆத்தங்கரைக்கெல்லாம் போமாட்டோம் அப்படின்னு நம்ம சாதிச்சு காமிக்கிறோம். என்ன அதுவும் வந்து அந்த போட் ரேஸ் கேரளால ஒரு சில மாதங்கள் தான். இங்கேயும் நாம வந்து மழை காலத்துல நடத்திட்டு போறோம். என்ன எப்ப நடத்துறதுன்னு டேட் தான் சரியா சொல்ல முடியாது. ஏன்னா மழை எப்ப வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? அதனால பட் வரும்போது நம்ம நடத்திருவோம். அப்போ அந்த ஃபார்முலா ரேஸ் வந்து மே மாசத்துல, அதுக்கப்புறம் அந்த அக்டோபர், நவம்பர்ல போட் ரேஸ். ஒரே இடத்துல ஃபார்முலா ரேஸும், கார் ரேஸும், போட் ரேஸும் நடக்கிற ஒரு அதிசயம் இந்த உலகத்திலே வேற எங்கேயுமே கிடையாது. இதுலயும் நாம தான் முதல் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆஹ், இந்த போட் அப்படின்ற திட்டத்தை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு போட்டுக்கு 2 பேர் வந்து துடுப்பு போடுறது, 5 பேர் வந்து தள்ளுறது. அப்போ ஒரு போட்டுக்கு 7 பேர்ன்னு சொன்னோம். 200 வார்டுல ஒரு வார்டுக்கு 2 போட் அப்படின்னா 400 × 7 2800 பேருக்கு வேலை வாய்ப்பு. எல்லா மாவட்டங்களுக்கும் நாம இத விரிவுபடுத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பல ஆயிரக்கணக்கில வேலை வாய்ப்புகள் உருவாகும். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம்.
சார் என்ன பைத்தியக்காரத்தனமா பேசினுக்கிறீங்க, இதுனா வெள்ளம் வந்து ஒரு 2 மாசத்துல எப்பவாவது வரும் அப்படின்னு சொல்லலாம். மீதி நாள்லாம் அவங்கள வச்சு என்ன பண்றது அப்படின்னு. கரெக்ட். இந்த போட்டை பராமரிக்க வேண்டும். 10 மாசமா பராமரிக்கிறது, 2 மாசம் மழைக்காலம் தவிர அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இது ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குறுக்கு கேள்வி, கிறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுக்கினே போலாங்க. 2 மாசம் தானே வெள்ளம் வருது. ஆனா அந்த 2 மாச வெள்ளத்தை தாங்குவதற்கு மீதி 10 மாசம் அந்த கால்வாய்களை பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அதே மாதிரி போட்டை பராமரிக்க வேணாமா? அதே மாதிரி போட்டை வந்து இந்த மாநகராட்சி அலுவலகங்கள், இல்ல வந்து மக்கள் கூடும் பார்க் அங்கெல்லாம் வந்து நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதை பராமரிச்சுக்கினே இருக்கலாம். அந்த செலவு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த படகு முன்னாடி வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க. படகுக்குள்ள ஏறி உக்காந்து போட்டோ எடுத்துப்பாங்க. அதுக்கெல்லாம் ரூ. 5 இல்ல ரூ. 10 அப்படின்னு டிக்கெட் வைக்கலாம். வெளில நின்று செல்ஃபினா ரூ. 5, உள்ள நின்றுனா ரூ. 10 அப்படின்னா இந்த செலவெல்லாம் அதுலயே வந்துருங்க. அண்டு இதை யாரு கலெக்ட் பண்றது அப்படின்னா, இப்போ இந்த கோயிலாண்ட இல்ல மற்ற இடத்துல எல்லாம் போகும்போது காரை நிறுத்தினோம்னா வந்து டோக்கன் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏலம் விட்டுடலாம். அது டெண்டர் போட்டு நமக்கு பணம் வந்துடும். ஒட்டுமொத்தமா நமக்கு பணம் வந்துடும். ஒவ்வொருத்தரா போட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதான் ஒரு ப்ராஜெக்டை எப்படி எப்படிலாம் பெருசா கொண்டு போறது அப்படின்றது மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய கான்செப்ட். அதை வந்து இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த போட் இருக்குது பாருங்க, தண்ணியில வந்து தள்ளாடிக்கினே போகுங்க. இதுல மிகப்பெரிய ஒரு லெசன் இருக்கு நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லணும். தண்ணி உள்ள போனாலும் தள்ளாடுவோம், வெளியில இருந்தாலும் தள்ளாடுவோம். சோ தண்ணி அப்படின்றது நிரந்தரம். அதை வந்து ஒழிக்கவே முடியாது. சும்மா சில பேர் வந்து ஒழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா இந்த உலகம் இருக்கு பாருங்க, பூமி, இதுல அந்த நிலப்பகுதி இருக்குல்ல, அது வந்து 1/3 தான் இருக்குதான். 2/3 தண்ணி தான் இருக்குதான். சோ நம்மை விட 2 மடங்கு, அதாவது மண்ணை விட 2 மடங்கு அதிகமாக தண்ணி இருக்கிறது. ஆழி சூழ் உலகு அப்படின்னு அன்னைக்கே தமிழ்ல சொல்லி வச்சாங்க. அப்படி இருக்குச்சு நீங்க வந்து தண்ணியை ஒழிக்கணும்னு சொல்ல முடியுமா? தண்ணி இல்லாம வாழ முடியாது. இது குடிக்கிற தண்ணி, இது இது குடிக்கிற தண்ணினா அது ட்ரிங்கிங் வாட்டர், அது சொல்றேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இதுவும் ஆயிப்போச்சு. கடுமையான உடல் உழைப்பு செய்பவர்கள் அவங்கெல்லாம் வந்து காலையில மது குடிச்சாங்கன்னா அவங்கள குடிகாரர்கள்னு சொல்வதை ஒத்துக்க முடியாது. அமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால இது வந்து விட்டா அத்தியாவசிய பொருள்ல சேர்த்துருவாங்களோ அப்படின்னு வேற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதனால இந்த தண்ணி அப்படின்றது தவிர்க்க முடியாத விஷயம். அது எந்த தண்ணியாக இருந்தாலும் அப்படின்ற முக்கியமான ஒரு பாடத்தை இந்த வெள்ளம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இதுல இன்னொரு டெவலப்மெண்ட்டும் நான் பாக்குறேன். இந்த மாதிரி படகு போக்குவரத்து கழகங்கள் இது வந்து ஃபியூச்சர்ல அப்படியே பெருசா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தேர்தல்ல பாத்தீங்கன்னா, நாங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு விலையில்லா படகு கொடுப்போம் இப்படி சொல்லலாம். ஆக்சுவலா அந்த இன்ஃபிளேட்டபிள் போட்னு சொல்லுவாங்க, 2500 கிடைக்குது. இது மாதிரி யாராவது ஒருத்தர் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா இன்னும் ஒருத்தர் வந்து நாங்க குடும்பத்துக்கு இந்த மோட்டார் வச்ச போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி அப்படின்றதே இந்த டெண்டர் மாதிரி தானே ஆயிப்போச்சு. ஏலம் கேட்கிற மாதிரி தான். இவங்க என்ன கொடுக்குறாங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்க. இது வந்து தேர்தலுக்கு பின்னாடி. தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கறதெல்லாம் சட்டவிரோதம். அதனால நாம அதை பத்தி பேசவே மாட்டோம். அது வந்து அப்படியே கண்ணுக்கு தெரியாம நடந்துட்டே இருக்கும். ஆனா போற போக்குல பார்த்தா அதையும் வந்து சட்டப்பூர்வமாக்கணும்னு யாராவது கேஸ் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி காசு கொடுக்கறதா சொல்றாங்கல்ல, இதை ஏங்க நீங்க மறைச்சு மறைச்சு கொடுக்குறீங்க? டைரக்டா அவங்க வந்து அக்கௌண்ட்ல போட்டுருங்கோ அப்படின்னு யாராவது பிஐஎல் போட்டாலும் போடலாம். இல்லங்கிறீங்களா? அட ஏங்க நீங்க வேற போன எலெக்ஷன் போது ஆந்திரால பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாலாம் காசு கொடுத்தாங்க, எங்க ஏரியால யாருமே காசு கொடுக்கலன்ட்டு சாலை மறியல் பண்ணாங்க இந்த பெருமை மிகு வாக்காளர்கள். அப்பேற்பட்ட நாட்டுல நாம வசிக்கிறோம். அப்படி இருந்துச்சு இந்த மாதிரி யாரும் கோரிக்கை எழுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆர் மேபி இன்னொரு அரசியல் கட்சி கூட சொல்லலாம். அது பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஒரே ஒரு கையெழுத்து, முதல் கையெழுத்து சட்டம் போட்டு இந்த தேர்தலுக்கு முன்னாடி காசு கொடுப்பதை சட்டமாக்கி விடுவோம். அதை டைரக்டா அவங்க அக்கௌண்ட்லயே போட்டுறோம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா மதுவிலக்கு அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தப்போ நாம ஏதாவது நம்பினோமா? இல்ல. அப்புறம் இன்னும் எவ்வளவோ வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த நீட் வாக்குறுதி மாதிரி தான். அதையெல்லாமும் நம்ம நம்பினுக்கிறோம்ல. அம்மா இதை எல்லாத்தையும் நம்பிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் நம்பிக்கினே இருக்கணும். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, வாக்குறுதி மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது. கடவுள் மேல கூட அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஆனா அந்த வாக்குறுதியை நம்பி நம்ம ஓட்டு போடுறோம் பாருங்க. ஆஹா, நம்மள மாதிரி ஒரு ஆம் ஆத்மி இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஆனா பாருங்க, இதுல ஒரு சிக்கலும் இருக்கின்றது. இப்போ இந்த மாதிரி படகு போக்குவரத்து கழகம் அப்படின்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா உனக்கு எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? அவங்க உடனே ஒரு ஃபைல்ஸ் அப்படின்னு எடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி படகு வாங்கியதில் ஊழல் அப்படின்வாங்க.
அந்த காலத்துல எம்ஜிஆர் அண்ட் கருணாநிதி இவங்களுக்குள்ள அந்த அரசியல் யுத்தம் வரும்போது இந்த கப்பல் பேர ஊழல் அப்படின்வாங்க. இவங்க ஒண்ணு இந்த பூச்சி மருந்து பேர ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கமிஷன் எல்லாம் போடுவாங்க. கமிஷன்னா விசாரணை கமிஷன், வேற ஒன்றும் இல்லை. அது ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா இதான் கமிஷன் அறிக்கைன்னு யாராவது ஒருத்தர் எடுத்து நீட்டுவாரு. இந்த மாதிரி நிறைய நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி படகு வாங்கியதில் ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த படகு அந்த துடுப்பு போடுறதுக்கு தள்ளுறதுக்கு ஒரு படகுக்கு 7 பேர்னு சொன்னோம் இல்லையா, இந்த அப்பாயின்மெண்ட்ல ஊழல் நடந்திருக்கின்றது. இன்னார் காசு வாங்கிக்கின்னு இவங்களுக்கு வேலை கொடுத்தார் அப்படின்வாங்க. அது பாட்டுக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கும். மேபி அடுத்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஆட்சியில இருக்க அமைச்சர் அந்த கட்சியில போய் சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொன்னாருன்னா, ஐயோ அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் கேஸ் துரத்தும். சரி, எப்படியும் பல்லாயிரக்கணக்கான ஒரு 10,000 20,000 பேருக்கு வேலை கொடுத்திருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம், 10,000 பேரையும் நம்ம அக்யூஸ்டு அப்படின்னு சேர்த்து விட்டுடலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு அமைச்சர் பிளஸ் 10,000 கோ அக்யூஸ்ட் இவங்கெல்லாம் காசு கொடுத்து வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னும் போது 10,001 அக்யூஸ்டு இந்த லிஸ்ட்ல இருக்கும். ஆளுக்கு ஒரு வக்கீல் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ மொத்தம் 10,001 இல்ல, அந்த அமைச்சருக்கு மேபி ஒரு 4-5 வக்கீல் வரலாம். அப்போ 10,005 வக்கீல் இருப்பாங்க. விசாரணை இதுல விட்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5-10 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு விட்னஸ இந்த 10,000 அமைச்சர் முதல்ல விசாரிச்சிருவாருங்க, அவர் தரப்பு வழக்கறிஞர்கள். 10,000 பேரும் நாங்களும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டாங்கன்னா, ஒரு விட்னஸ 10,001 வக்கீல் குறுக்கு விசாரணை செஞ்சா அவர் என்ன ஆவாரு? இதுக்கு எத்தனை நாள் ஆகும்? சரி, ஒரு நாளைக்கு ஒரு 10 வழக்கறிஞர்கள் ஒரு விட்னஸ விசாரிக்கிறாங்க அப்படின்னு வச்சா கூட 1000 நாள் ஆகும் ஒரு விட்னஸ விசாரிக்கிறதுக்கு. அப்ப 10 விட்னஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா 10,000 நாள். 10,000 நாள்னா எத்தனை வருஷம்? அது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குமோ, யார் எங்க இருப்பாங்களோ, எந்த கட்சியில இருப்பாங்களோ, எந்த கட்சி ஆட்சி இருக்குமோ யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ள கேஸ போட்டவங்களுக்குமே அது ஞாபகம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவும் மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான லெசன். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் அட்வான்டேஜ், இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்து அதெல்லாம் எப்படி சமாளிப்பது அப்படின்றதையும் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லயே நாம சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வேற எதை பத்திலாம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நம்ம குழு வேற யாரு, நான் மட்டும்தான், அப்படி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.